பாம்பன் சுவாமி கோயிலில் குடமுழுக்கு நடத்த தடையில்லை என உச்சநீதிமன்றம் தற்போது தீர்ப்பில் பிறப்பித்திருக்கிறது. சென்னை திருவான்மியூர் பாம்பன் சுவாமி கோயிலில் நாளை குடமுழுக்கு நடத்த தடை எதுவும் இல்லை என உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுவுக்கு இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. பாம்பன் சுவாமி கோயிலில் குடமுழுக்கு நடத்த தடை இல்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றி விரிவான தகவல் தர காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன். இந்த தீர்ப்பின் முழு விவரம் என்ன? அதாவது சென்னை மயிலாப்பூரில் இருக்கின்ற பாம்பன் சுவாமி கோயிலில் குடமுழுக்கு திருவிழா நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்க மறுத்து தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்திருந்த அந்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரையில் சென்னையில் இருக்கின்ற மயிலாப்பூர் பாம்பன் சுவாமி கோயிலை அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் தமிழக அரசு கொண்டு வந்தது. கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருந்த இந்த சூழ்நிலையில் நாளை கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசினுடைய முடிவிற்கு எதிராக மயூராபுரம் குரு பாம்பன் ஸ்ரீமத் குமார குருதாச அன்னதானம் சபையின் தலைவர் சரவணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த கும்பாபிஷேகத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றமானது கும்பாபிஷேகம் நடத்த எந்த தடையும் இல்லை என்றும் தேவைப்பட்டால் மனுதாரர் அறநிலைத்துறையிடம் மனு அளித்து வரும் 24ஆம் தேதி கோரிக்கைகள் அங்கு வைக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக சரவணன் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு மனுதான் இன்றைய தினம் நீதிபதி கிருத்திகேஷ் ராய் தலைமையிலான அமர்வில் இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசின் சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்த கோயிலை தமிழக அறநிலைத்துறை சார்பில் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் அந்த கோயில் என்பது தற்போது சீரமைக்கப்பட்டு குடமுழுக்கு விழா நடத்தப்பட முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை குடமுழுக்கு விழா நடைபெற இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றமும் அதற்கு தடை விதிக்காமல் இருந்திருக்கிறது. எனவே அந்த குடமுழுக்கு திருவிழா என்பது நடைபெறுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த அந்த தீர்ப்பிற்கு எந்தவித தடையும் இல்லை என்று உத்தரவு பிறப்பித்து சரவணன் என்பவர் தாக்கல் செய்திருக்கின்ற அந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். எனவே சென்னை உயர்நீதிமன்றமும் ஏற்கனவே சரவணனுடைய மனுவை தள்ளுபடி செய்திருக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றமும் இந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதால் சென்னை மயிலாப்பூர் பாம்பன் சுவாமி கோயிலில் நாளை குடமுழுக்கு விழா நடைபெறுவதற்கு எந்த தடையும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ராமகிருஷ்ணன், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.